பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாற்றம் முன்னேற்றம் என்ற தலைப்பிலான பரப்புரை குறுந்தகடு வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாற்றம் முன்னேற்றம் என்ற தலைப்பிலான பரப்புரை குறுந்தகடு வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்று வருகிறது. தியாகராய நகரில் இந்த விழா தற்போது நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பாமகவின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு அந்த குறுந்தகடை வெளியிட்டு வருகிறார். இந்த கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு, ஏகே மூர்த்தி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாற்றம் முன்னேற்றம் என்ற தலைப்பிலான பரப்புரை குறுந்தகடு சென்னையில் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ். கோரிக்கைகளை ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றுவேன், இல்லையேன் பதவி விலகுவேன் என்று அந்த ஒப்பந்தம். அதன் பிறகு ராமநாதபுரத்தில் மீனவர்கள் சங்கங்கள் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன் பிறகு தொழில் முனைவோர் சங்கங்கள் கோவையிலே அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இதன் பிறகு நெசவாளர்கள், பிறகு அரசு ஊழியர்கள், பல தரப்பினர் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் சமூக ஒப்பந்தம் போடப்படும். ஆக தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் இப்பொழுது வருகின்ற 27ஆம் தேதி மாநாடு. இந்த மாநாடு மாநில மாநாடு, 8 மண்டல மாநாடுகள் இறுதியிலே மாநில மாநாடு. கடுமையான எதிர்ப்புகளை மீறி இந்த மாநாடை நாங்கள் நடத்துகின்றோம். இன்று வெளியிட்ட பாடல்கள் தேர்தலை முன்னிட்டு இந்த பாடல்கள். இதன் தொடர்ச்சியில் சில காட்சிகளும் வீடியோஸும் நாங்கள் வெளியிடுவோம். மாநாட்டிலும் வெளியிட இருக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ந்து இன்று நாங்கள் களத்திலே பிரச்சாரம் செய்து வருகின்றோம். எங்களுடைய பிரச்சாரம் எல்லாம் நல்ல நாகரிகமான பிரச்சாரங்களாக இருக்கும். மக்களை சிந்திக்கின்ற பிரச்சாரங்கள், கீழ்த்தரமான பிரச்சாரங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம். தரம் கெட்ட பிரச்சாரத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுடைய அரசியல் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், நாகரிகமான வளர்ச்சி அரசியலில், சயின்டிபிக் பாலிடிக்ஸ், விஞ்ஞான அரசியல், இதிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கடந்த 2 நாட்கள் இன்றும் நேற்றும் பார்த்திருப்பீர்கள். விளம்பரங்கள், பிரச்சாரங்கள், தரம் தாழ்ந்த பிரச்சாரங்கள். ஆக அதுக்கு எதிர் பிரச்சாரமும் தரம் தாழ்ந்த பிரச்சாரம். ஆக இன்று தமிழ்நாட்டிலே 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் தரத்தை தாழ்த்தி கொண்டு ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரிக்கொண்டு வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2 கட்சியினுடைய தரம் எவ்வளவுதான். அவர்களால் இதற்கு மேல் புதியதாக எதுவும் சொல்ல முடியாது.
புதிய திட்டங்கள் இவர்களால் சொல்ல முடியாது. இவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை கிடையாது, தொலைநோக்கு சிந்தனை கிடையாது, தொலைநோக்கு திட்டங்கள் கிடையாது. குறை சொல்வதே இந்த இரண்டு கட்சியினுடைய வாடிக்கை. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களை குறை சொல்வதும், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை குறை சொல்வதும் தான் இவருடைய அரசியல். அதை மீறி இவர்களுக்கு போக தெரியாது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் என்ன திட்டங்கள் வர வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்களுக்கு கவலை கிடையாது. அடுத்த ஓராண்டில் என்ன திட்டம் கொண்டு வர முடியும், அந்த திட்டங்கள் மட்டும்தான் நிறைவேற்றுவார்கள். காரணம், அந்த ஓராண்டிலே இவர்களுக்கு அந்த முன்பணம் கமிஷன் வர வேண்டும். 20 இயர் ப்ரோக்ராம் போட்டால் அவங்களுக்கு கமிஷன் வராது. ஒரு வருஷத்துக்குள்ள திட்டம் முடிச்சிடணும். அப்பதான் அவங்களுக்கு 30% 40% கமிஷன் வரும். ஆக இப்படி குறுகிய எண்ணத்தோடு குறுகிய கால திட்டம் போட்டு ஒரு நீடித்த வளர்ச்சி இல்லாத, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டம் இல்லாத ஒரு தமிழ்நாடு என்று இருக்கிறது. இந்த ரெண்டு கட்சியிலும் அதற்கு காரணம். இன்று ஒரு விளம்பரம் வந்தது. இந்த விளம்பரத்திலே மணல் கொள்ளை ஆளும் கட்சி செய்கின்றார்கள் என்றும், 86 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றும், பால் கொள்ளையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் ஒரு விளம்பரம் வந்தது. இந்த விளம்பரத்தில் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், திமுக பேரும் அதில் இருந்திருக்க வேண்டும். திமுக, அண்ணா திமுக இருவரும் சேர்ந்து மணல் கொள்ளை அடித்தார்கள், இருவரும் சேர்ந்து பால் கொள்ளை அடித்தார்கள். இந்த வேலைவாய்ப்பு இன்மைக்கு காரணம் இந்த இரண்டு கட்சிகளும் தான். இந்த கிரனேட் ஏன் விட்டுட்டாங்கன்னு எனக்கு தெரியல, அது கேட்கணும். தாது மணல் விட்டுட்டாங்க, கிரனேட் கொள்ளை விட்டுட்டாங்க, மின்சாரத்துறை கொள்ளை,